ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்ப சுவையான காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவோட காரம் தான் இந்த பிரியாணிக்கு மொத்தமாக இருக்க போது, அதனால் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 மீடியம் சைஸ் பல்லுள்ள பூண்டை 2ஆக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் கடலெண்ணெயோ இல்லாட்டி நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாமையே எண்ணெயிலேயே இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் லேசாக மாறுற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லி இலையை நல்லா கழுவிட்டு சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காளான் சேர்க்குறேன். காளானை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கணும். இது நல்லா வதக்கி விட்டணும். காளானை ஒரு 2-3 நிமிஷமாவது அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ அடுத்து அரிசி சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து தண்ணி சேர்க்கணும். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம ஸ்பெஷலாக எந்த பிரியாணி மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து தாளித்தோம் இல்லையா பட்டை கிராம்பெல்லாம், அந்த வாசனையே இது போதுமானதாக இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உடனே குக்கரை மூடாமல் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. 6 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்ல செம்ம வாசனையாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடியில் எதுவுமே பிடிக்காமல். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ரெஷர் குக்கர் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.